புதுச்சேரியில் திமுக கூட்டணிக்கு தலைமை யார் என்பதனை இனிமேல்தான் முடிவு செய்வார்கள், தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று அதற்கான தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் பேட்டியளித்திருக்கிறார். புதுவையில் கூட்டணி தலைமை தொகுதி பங்கீடு பற்றி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று புதுச்சேரிக்கான திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். எல்லாரையும் சந்திக்க வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணா நினைவு நாள் முடிச்சுட்டு இங்கே பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தேன். பார்ட்டி ஆஃபீஸ் வந்து எல்லாரையும் பார்க்கணுமே வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, நான் ஏன் கூட்டம் எல்லாம் நானும் பார்க்க போகிறேன். என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க சார் தலைமையில். அதனால் நான் இப்போ இவங்களை சிபிஎம் சிபிஐ பார்த்தேன், அவங்க விடுதலை செஞ்சு காங்கிரஸையும் போய் பார்க்க போகிறேன். அந்த அவங்க அந்த அந்த தலைவரோடு இல்லை, அவங்க வரேன்னாங்க. நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நான் அவங்க வீட்டுக்கு நான் வரேன், இல்லை நாங்கள் வரோம் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன். அதனால் அவங்க வந்தாங்க. நான் அவங்கள வீட்டிலேயே போய் பார்க்க போகிறேன். இப்போ காங்கிரஸில் வந்து யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்கள தான் சந்திக்கணும். நான் யாருன்னு சொல்கிறது, அவங்களுக்கு யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்கள தான் சந்திக்கணும். ஒன்றும் பேச்சுவார்த்தை ஒன்றும் தொடங்கலை. தலைமையில் முடிவு எடுக்கணும்ல, அவங்க தான். அவங்க சொல்லி நீங்கள் தலைமையில் முடிவு எடுங்க பேசுங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசுவோம். நான் வந்து பொறுப்பாளராக வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் பேசுறதுக்காக தான் வந்தேன். தவிர தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எதுவுமே நாங்கள் இன்னும் பேசலை. ஆனால் தலைமை தான் முடிவு எடுக்கும். எதுமா கூடுதல் தொகுதியில் நம்ம போட்டியிடுவோமா திமுக? அதுவும் தலைவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் எதுவும் முடிவு எடுக்க முடியும். நாங்கள் வந்து எல்லாம் ஒரு இதுதான். நாங்கள் அவங்க தான் தலைமை தான் முடிவு எடுப்போம். தலைவர் காங்கிரஸ் கூப்பிடல, அதை நான் வழக்கம் திரும்ப சார். இது வந்து கூட்டணிக்கோ அதுவும் எதுவும் இல்லை, இது எதுவே இல்லை. நான் வந்தது நான் என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. என்னை அறிமுகப்படுத்தி கொள்வதற்காக வந்த கூட்டம் தான். நான் பார்க்கறது அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். சிபிஎம் சிபி அவங்க தலைவரோட வீட்டுக்கு நான் வந்து பார்க்க வரேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அதனால் வந்தாங்க, பார்த்தாங்க. வேறு ஒன்றும் ஏது சார், அது தலைமை தான். அவங்க தான் முடிவெடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நாங்கள் நடத்துவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் அதுக்கெல்லாம் இதுவே இல்லை. சும்மா நான் எல்லாரையும் சந்திக்க வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணா நினைவு நாள் முடிச்சுட்டு இங்கே பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தேன். பார்ட்டி ஆஃபீஸ் வந்து எல்லாரையும் பார்க்கணுமே. இல்லை, நான் ஏன் கூட்டம் எல்லாம் நானும் பார்க்க போகிறேன். என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க சார் தலைமையில். அதனால் நான் இப்போ இவங்களை சிபிஎம் சிபிஐ பார்த்தேன், அவங்க விடுதலை செஞ்சு காங்கிரஸையும் போய் பார்க்க போகிறேன். அவங்க அந்த அந்த தலைவரோடு இல்லை, அவங்க வரேன்னாங்க. நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நான் அவங்க வீட்டுக்கு புதுச்சேரியில் திமுக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். தேர்தல் பொறுப்பாளர் என்ற முறையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அறிமுகம் செய்து கொண்டேன். கூட்டணிக்கு தலைமை யார், என்ன தொகுதி பங்கீடு என்பது தொடர்பாகவெல்லாம் கட்சியின் தலைமை முடிவு செய்யும், தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று ஜெகத் ரட்சகன் பேட்டியில் கூறியிருக்கிறார்.